தேவிகுளம் பாது. இப்போ வந்து மதுரையிலேருந்து வந்தோன்னா மூணாறு போகிற வழியில் தேவிகுளம். தேவிகுளமா? அதில் போய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போயிருக்காங்களா? இங்கே வந்து ஃபஸ்ட்டு டோல் வந்து இப்போ நம்ம அட்டன் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு எத்தனை டோல் வருதுன்னு தெரில. இங்கே வந்து 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு காருக்கு வந்து. ஆனால் அது ஸ்கேன் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தோன்னா இங்கே எங்கே மழை வருது, எங்கே வெயில் அடிக்குது, எங்கே பனி வருதுன்னு எதுவுமே தெரியல. இப்போ தான் அந்த பக்கம் நல்லா செம்மையாக மழை பெய்யுதுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கொஞ்சம் எஸ்கேப் பண்ணோம். அண்ணே வந்து ஒரு ஃபோன் வாங்கியிருக்காப்புல புதுசாக, நல்லா இருக்கணும். ஓகே, அதை வந்து கேமரா எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. எப்படி இருக்குது? நல்லா இருக்குண்ணே, சிறப்பாக இருக்குது. ஓகே, இப்போ தம்பி கண்ணாடி போட்டு நம்ம கண்ணாடி போடலாட்டி நான் இந்த கண்ணாடிக்கு மரியாதை இல்லை. ஏன்னா தம்பி வந்து இப்போ 3-10 ரூபாய்க்கு தரத்தில் வந்து 30 ரூபாய்க்கு ஒரு கண்ணாடி ஆட்டையை போட்ட கண்ணாடிங்கண்ணா. ஆட்டையை நான் போடல, போட்டேன், பேக்கில் வச்சிருப்பேன். சரி, ஓகே. குரு சொன்ன மாதிரி நல்ல நம்ம இருக்கும். இப்போ இன்னும் நம்மளுக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது மூணாறு போனதும் சென்னை கிட்டக்கா. அண்ணே கொஞ்சம் நடுங்கிறாரு, பாலமுருகனும் கொஞ்சம் நறுக்கத்தில் இருக்கான். ஆமா, அதுக்காண்டி கொஞ்சம் சோகபானம் இல்லை, உற்சாகபானத்தை கொடுத்து உங்களை பூரா கொஞ்சம் உற்சாகமாக்குறதுனால ஆமா, இன்னும் ஒரு கொஞ்சம் 5 கிலோமீட்டர் அந்த உற்சாகபானத்துக்கு போயிடுவோம். உற்சாகபானம் போட்ட பின்னாடி இவங்க எவ்வளவு கலகலப்பா இருக்காங்க, குழுகுழுப்பா இருக்காங்கன்ற பாப்பீங்க. சொல்லுங்கண்ணே, ஒராட்டி கலகலப்பு குழுகுழுப்பு சொல்லுங்கண்ணே. மக்கள்லாம் உங்களை அங்க பாருங்க எதிர்பார்த்து அங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கலகலப்பு, ஒரு கிளுகிழுப்பு. சரி, நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் நிறைய மழை பெஞ்சிட்டே இருக்கனால இப்ப மழை நம்மளை துரத்திட்டே வருது. இந்த பிளேஸ்ல வந்து நம்ம மழை பெய்யல நினைச்சு நம்ம இப்ப காரை வந்து பார்த்து இறங்குனதுமே பார்த்தோன்னா இப்ப திரும்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால இப்ப மொபைலோட சேஃப்டிக்கும் நம்ம மைக்கோட சேஃப்டிக்கும் கொஞ்சம் கார்ல ஏறிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இங்கேயும் பாத்தீங்கன்னா வியூ பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே ஒரு பார்த்தோன்னா நம்மளுக்கே நம்ப முடியல. படத்துல தான் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கோம். இன்னைக்கு தான் இந்த மாதிரி பிளேஸ் தான் வந்து நேரில் பார்க்குறோம். பழைய படங்கள்னா பார்த்தோன்னா அந்த அந்த விஜய் படத்துல நிறைய படங்கள்ல வந்து இப்படி பார்த்துருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் அதை வந்து நேரில் பார்த்து இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம். நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட். அஜித் கான் வந்து அப்ப இருந்து வாய் அடைச்சிருச்சு. என்ன காரணம்னா மணி 12க்கு மேல ஆயிடுச்சாமா. அது நம்ம தமிழ்நாட்டோட இதுலயே ஸ்டைல்லே இருக்கான். இங்க வந்து 12 மணியால் எத்தனை மணின்றது தெரியல. அதை அவங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். மெயின் வாசி எனக்கு புரியுது இப்ப. சரி, ஆமா, இப்ப வந்து நம்ம அடுத்த பிளேஸ் போலாம் வாங்க. ஓகே, போலாமாண்ணே? வணக்கம் மக்களே. இப்ப நம்ம எங்க நிக்கிறோம் பார்த்தோம்னா மூணாறு டவுன் ரோட்ல நிக்கிறோம்னு எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப அறிவு அதே போடா ரோட்ல நிக்கிறோமா. யாருக்கு நீங்க பார்த்தா பாவம் எதுவும் தெரியல, அதான் பனிக்கட்டி நிக்கிற மாதிரி தெரியும் போல. தம்பி வந்து விளக்கத்தை கொடுக்குறான். இப்போ வந்து நம்ம மூணாறு டவுனை தாண்டிட்டோம். மூணாறு டவுன்ல கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தனால நம்ம கார் நிப்பாட்டி அதை காட்ட முடியல. போகும்போது கண்டிப்பாக அதை காட்டுவோம். இப்போ மூணாறு டவுன்ல இருந்து நம்ம அவுட்டில் இதில் ஒரு 13 டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 13? ஆமாம், 13னா 13 இங்கிலீஷில். அதனால ஒரு பிளேஸாக என்ன இருக்குன்றத பார்ப்போம். இங்கே வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் சொன்னாங்க, ஆனால் நின்று இது பண்ணுற அளவுக்கு அப்படி ஒன்றும் ஸ்பாட் இல்லை. இப்படி என்ன இருக்குன்றத பார்ப்போம். குதிரையை வச்சு ஏதோ கொஞ்சம் ஓட்டி சம்பாதிக்கிறது இது பண்ணுறாங்க. சொல்லுங்கள், ஏதோ கேட்க வந்தீங்க? ஸ்பாட் ஏதோ ஸ்பாட் இல்லைங்க. என்ன ஸ்பாட்? ஒரு இயற்கையை ரசிக்கிற அளவுக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அளவுக்கு காரணம் எப்படி இருக்கு. இது நீ கீழே இருந்து போடி மெட்டில் இருந்து ஏறினது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு இப்படி தானே இருக்குது. புதுசாக பார்க்குற மாதிரியே சொல்கிறியாடா? நமக்கு இங்கே எல்லாமே புதுசு தானே. எல்லாமே புதுசு தானே. கண்ணாடியும் புதுசு தான். ஆமாண்ணே, கண்ணாடியும் புதுசு தானே. 30 ரூபா நீங்கள் அங்கங்கே விலையை 90 ரூபா தான் நான் கொடுத்தேன். அதுலேயும் ஒரு புழுகுறியாடா. அதில் ஒரு கண்ணாடி சுட்டு. சரி, உன்னோட சீக்கிரட் அப்பப்போ அண்ணன் அவுத்து விட்டுறாரு. நம்ம உள்ள அப்படிங்க என்ன இருக்குன்றத பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க.
இந்த பிளேஸ்ல பார்த்துருப்பீங்க என்னென்ன அப்படி ரசிக்கிற அளவுக்கு இருக்குன்னு. உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மூணாறுலேருந்து வரும்போது இங்கே நின்று பாருங்கள், வீடியோலேயே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அப்படி பிடிக்கலன்னா அடுத்த பிளேஸ்க்கு போயிடலாம். நம்ம பார்த்த அளவுக்கு நம்ம கீழே இருந்து வந்த மாதிரி ஒரு ரோடு தான் இருக்குது. அந்த ரோட்டு ஓரத்தில் குதிரையை வச்சு இந்த ட்ரிப்பு போகிற மாதிரி சவாரி இது பண்ணுற மாதிரி அவங்க நிப்பாட்டியிருக்காங்க. கூடால கடைகள் இருக்குது. இது ஒரு பிளேஸ்ன்னு இது பண்ணியிருக்காங்க. அடுத்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். பார்த்துருப்பீங்க, குதிரையில நம்ம இது வரைக்கும் ஏறினதே இல்லை. கொஞ்சம் அதுல உட்கார்ந்து இருக்கப்போ பாத்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளதான் ஒரு மாதிரி கலக்கிருச்சு, நடப்படானு ஒரு மாதிரி சாக்காயிருச்சு. அந்த பையன் வேற குதிரையை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டாப்லையா, அது பாட்டு நம்மளை தூக்கிட்டு கிட்டா கொண்டு போச்சுன்னா என்னடா காலை ஒரு கோர்த்து கரெக்டா வர வச்சுக்கிட்டான். நான் அண்ணனே பயப்படாம இருந்தேன். நீங்க கொஞ்சம் மருது பாண்டியர் வம்சம் நீங்க, அதனால உங்களுக்கு அது தெரியாது. தம்பி ஏதோ சின்ன பையன் இப்பதான் குதிரை, அது பார்த்தா இம்பூட்டோசா இருக்கு. நம்ம ஊர்ல இந்த இவ்வளோன்னா தெரியுங்களா, அதான் இன்னைக்கு குறிஞ்சல் குதிரையை பார்த்து மேல உட்காந்தது ஒரு மாதிரி அது சொல்றதுக்கே இது இல்லை. தம்பி ஏற மாட்டேன், தம்பி நான் பயந்த பயத்தை பார்த்து கொஞ்சம் காலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். நடுக்கத்துல கிட்டு கிட்டு ஆறு பார்த்துட்டு அது பாட்டுல கூட்டிட்டு ஓடி பேசுறேன். தம்பி கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டாப்ல. இப்ப நெக்ஸ்ட் ஸ்பாட் எப்படி இருக்குன்றத போய் பார்க்கலாம். வாங்க நம்ம கூடயே வாங்க பாத்துடலாம். ஏய் வாடா, நானும் கல்லு குடிப்பேன். இங்க இருக்கு. வணக்கம் மக்களே, இப்ப நம்ம அந்த குதிரையில உள்ள ஸ்பாட் பாத்துருந்தோம். இப்ப அடுத்து வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மடுப்பட்டி டேம் வந்திருக்கோம். மடுப்பட்டி டேம்னா என்னடா போர்டை காமிச்சிட்டு டேமை காணும்னு நினைக்காங்க. இப்பதான் நம்ம என்ட்ரி ஆயிருக்கோம். நாங்க டேமையும் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஃபீலிங்ஸ் வருதுன்னு கேட்டீங்கன்னா, கொடைக்கானல்ல லேக் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அதுல என்ன ஸ்பெஷல்னு கேட்டா, அந்த போட்ல வந்து அந்த பாராசூட் போட்டு ஒரு ஆளை தூக்கிட்டு போறாங்க பாருங்க. உள்ள போட்டிங்ல இருக்கு. அடிச்சு கேட்டுட்டு இந்த நம்பருக்கு கூப்பிடு. அஜித் வரலையா? மைக் வாட்ச் வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. என்னன்னு இது ராட்சசத்தனமா உழுகுது தண்ணி. செல்லுங்களா போட்டுறாதீங்க, தவறி விழுந்து எடுக்க முடியாது. நல்லா இருக்கு. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி இப்போ நம்ம காரை விட்டு இறங்கலாம். இறங்கினதுமே தெரியும், என்னோட வார்த்தையிலேயே உங்களுக்கு புரியும். ரொம்ப குளிருதுன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம எங்கே போனாலும் அது நம்மளை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கு மழை. இப்போ மழை இல்லைன்னு சொல்லி தான் நம்ம இங்கே இறங்கினது.
ஆனால் இறங்கி லைட்டாக உள்ள வாக்கப் பண்ணதுமே நம்மளுக்கு மழை வந்து இப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் பெய்ய ஆரம்பிக்குது. அதனால நம்ம காரில் போய் சேஃபாக ஏறுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பிளேஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே மழை நம்மளை எந்த அளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்குதுன்றதையும் பார்க்கலாம். இந்த டேமோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. நிறையா போட்டிங் போகிறாங்க. அதனால் நம்ம இன்னைக்கு போகலான் தான் ஒரு ஐடியா பண்ணி லைட்டாக வாக்க போனோம். ஆனால் மழை பெய்யறதுனால போக முடியல. ஒரு கூட வந்த 2 பேரை காணோன்னு நீங்கள் தேடலாம். 2 பேரும் இந்த மழைக்கு பயந்துட்டு சோம்பேறித்தனமாக நம்ம கார்லேயே படுத்துட்டாங்க. அதுதாங்க உண்மை. இது ரோடு கொஞ்சம் குறுகலாக இருக்கனால கார் வந்து கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக ஒன்றுக்கு ஒன்று ஒரு இதாக இருக்குது. சாப்பிட்றா என்னாச்சு? இந்த சாப்பாடு உங்களோட அனுபவம் என்ன? நைனா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லையா? அடுப்புக்கு இந்த மாதிரி அவஸ்தைப்படக்கூடாது. அதான் தம்பி ரொம்ப ரசிச்சு ருசிச்சுல சாப்பிடுறா. 2வது ரவுண்டு ஓடி பசியில சாப்பிடல. அது அவன் கேட்ட ஐட்டம் இங்கே கிடைக்கல. அது இல்லாட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லி பிரியாணி ஆசைப்பட்டேன். நான் பிரியாணி பார்த்தோம்னா இங்கே நான் சாப்பிட்டதும் பிரியாணி தான் பார்த்துருக்கேன். ஏமாந்து போய் இப்போ அடுத்த ரவுண்டு வேற ஏதோ சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் வாங்கி சாப்பிட்ற பேர் என்னது? சாப்பாடு ரசமா? சாப்பாடு ரசம். அது விஷமான்னு தெரியல. சாப்பிடுவா ஹாஃப் அன் ஹவரா என்ன சொன்னீங்க? ஒன்றும் சொல்லல, உண்மையை சொன்னியா? சரி கம்முன்னு. சரி இப்போ வந்து சாப்பிட்டோம். அந்த டேம் தாண்டி வர ரோட்ல தான் லெஃப்ட் சைடு உள்ள கடையில் சாப்பிட்டோம். நிறைய கடை பார்த்தோம். பாய் எப்படி காட்டுறேன் அங்கிருந்து இங்க நிறைய அண்ணே இப்ப சில சேட்டைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப வந்து நம்ம அங்க பார்த்தா சிரிக்குது. இருடா பேச விடுறீங்களா? கை காட்டு சொல்ல வந்த டாபிக்கே விட்டுருவீங்க போல. இப்ப வந்து நம்ம நிறைய கடைகள் நல்லா இருக்குன்னு போடுங்க. லைஃப் லைன் ஹோட்டல்ல அவர் வந்து வேற எதுக்கோ அண்ணே சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சுல சாப்பாடு. சாப்பிடாமே நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவரு வேற ஒரு இதுக்காண்டி என்னை போட சொல்றாரு. அப்படின்னா அந்த தப்பு செய்யக்கூடாது. இப்போ வந்து என்னன்னு சாப்பிட்டது அந்த கடையில. இப்போ வந்து நிறையா கடைகளில் பார்த்ததுல இப்போ சாப்பிட்டது ஓரளவுக்கு பெட்டரு. ஆனால் பொதுவாக கேரளா சாப்பாடு இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க மேக்ஸிமம் சாப்பாடு எதாவது அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரது நல்லது. அதுக்கு மீறி சாப்பிடணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பிளேஸ் போகிறோம்னு தெரியல. மேக்ஸிமம் கல்லுக்கடை போகணும்னு நம்ம பிளான் பண்ணனால இன்னும் நிறையா ஒரு 28 கிலோமீட்டர் வரைக்கும் டூரிஸ்ட் பிளேசஸ் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அங்கே போயிட்டு ரிட்டர்ன் ஆனோம்னா நைட் ஆயிரும். கல்லுக்கடை நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் இப்போ நம்ம இதே ரிட்டர்ன் ஆகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அதான் பெட்டர். நம்ம டேஸ்ட் வேற, இங்கே உள்ளவங்க டேஸ்ட் வேற. இங்கே மலைவாழ் கிராம மக்களாக இருக்காங்க, மலை பிரதேசமாக இருக்கு. இதுக்கேற்ற மாதிரி அவங்க சமைச்சிருக்காங்க. அவங்கள வந்து குற்றம் சொல்ல முடியாது. இந்த டேஸ்ட் அவங்களுக்கு ஒத்துக்கணும். சரி அண்ணே ஒரு நல்ல கருத்துக்களை பரவிட்டாரு. அதனால அடுப்புக்கு போட கலகல கடகா அண்ணன் தான் அந்த கலகல குழுவுக்கு சொந்தக்காரரு. அதனால சரி எடுத்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம இந்த பக்கம் வியூ பாயிண்ட் பக்கம் போமா இல்லை இந்த பக்கம் கல்லு கடைக்கு வியூ பாயிண்ட்ங்கிறது என்னன்னு தெரியுமா? நின்று பார்த்தோம்னா ஒரு இது தெரியும். டவர் மாதிரி இருக்கும். சரி அதுக்கு மரத்தில் ஏரியா பார்த்தோம்னா பூராமே தெரியும். நல்ல ஒரு அணில் குஞ்சுகள் தான் சரியா இருக்கு. நம்மளுக்கு சரியா வராது. அப்ப என்ன பண்ணுவோம்? ரிட்டர்ன் பண்ணிடுவோமா? போயிடுவான். வாங்க போலாம். பேக்கேஜ்